பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எரேமியாவின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்தவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய இலச்சை அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிற இந்த வார்த்தை மூலமாய் நம்மோடு கூட கர்த்தர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களோடு கூட என்னோடு கூட கர்த்தர் கூடவே இருந்து அவர் பராக்கிரமசாலியாய், பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவர் இருக்கிறவராக இருக்கிறார் யெகோவா. ஆமென். இருக்கிறவராக இருக்கிற தெய்வம் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, தைரியம் பாருங்க. சோதனையோடு கூட இருக்கிறீங்களா? வேதனையோடு கூட இருக்கிறீங்களா? கடன் பாரத்தோடு கூட இருக்கிறீங்களா? எதிரிகளுடைய சூழ்ச்சியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா? பலவீனப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க. உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறார். ஆமென். அவர் எப்படி இருக்கிறார்? பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருக்கிறார். இங்கே இந்த புத்தகத்தை வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு கூட இருக்கிறார். ஆகையால் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால் என்னை துன்பப்படுத்துவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். ஆமென். அவர் கர்த்தர் நம்ம கூட இருப்பாரானால் நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு தேவன் நம்மை பாதுகாத்து கொள்வார். ஆமென். வேத புத்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, எஸ்தரின் நாட்களில் ஆமான் என்கிறவன் எழும்பி என்ன செய்கிறான்? தேவ ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் திட்டம் போடுகிறான். திட்டம் போட்டு அதில் குறிப்பாக மொர்தெகாய், இவன் ஆமான் ஒரு பெரிய ஒரு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு பிரபு. ஆனால் அந்த மொர்தெகாய் சாதாரண ஒரு வாசல் காக்கிறவன், தேவனுடைய மனிதன் அவன். இப்போ இந்த மொர்தெகாய் அந்த வாசல் காக்கிற நேரத்தில் இந்த ஆமான் ராஜாவை பார்க்க போகும்போது இந்த மொர்தெகாய் என்ன செய்ய மாட்டான்? அவனை வணங்க மாட்டான். அதனால் இந்த ஆமானுக்கு மூர்க்க கோபம். இவன் என்ன செய்யறான்? எப்படியாவது இந்த மொர்தெகாயை அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி திட்டம் போடுறான். அது மட்டும் இல்லாமல் இவன் யாருன்னு விசாரிக்கும்போது இவன் யூத ஜனம். அப்போ இவனை பின்பற்றி இருக்கிற ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறாங்க. இவங்களையும் அழிக்கணும்னு சொல்லி இவன் என்ன செய்கிறான்? ராஜாவிட்ட மோதிரம் வாங்கி இந்த யூத ஜனங்களை முழுவதையும் அழிக்கணும், இந்த மொர்தெகாயை அழிக்கணும். இதுதான் அவனுடைய பிளான். ஆனால் பாருங்கள், தேவனை பாருங்கள், தேவ ஜனங்களோடு கூட இருந்தபடினால இவன் என்ன காரியங்கள் பண்ணானோ அது ஒன்றும் வாய்க்காமல் போக ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. கர்த்தர் கூட இருந்து அவன் என்ன காரியங்கள் பண்ணாலும் அது மேற்கொள்ளாதபடிக்கு, அவன் அந்த சத்ரு மேற்கொள்ளாதபடிக்கு தேவன் தம்முடைய ஜனங்களை பாதுகாத்தார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கு விரோதமாக ஒரு கூட்ட மக்கள் எழும்புவார்கள், நம்மை துன்பப்படுத்துவார்கள், நம்மை வேதனைப்படுத்துவார்கள். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. அவர்களை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாதபடிக்கு வெட்கப்படுவதற்கு தேவன் கிருபை தருவார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை யாராவது துன்பப்படுத்தி இருக்கிறார்களா? வேதனைப்படாதீங்க. அந்த துன்பத்தை ஆண்டவர் மாற்றி நம்மை அவர்கள் மேற்கொள்ளாதபடிக்கு தேவன் நம்மை பாதுகாத்து கொள்ள வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்கு, தங்கள் காரியம் வாய்க்காதபடியினால் மிகவும் வெட்கப்படுவார்கள். ஆமென். அது மட்டும் இல்லாமல் மறக்கப்படாத நித்திய இலச்சை அடைவார்கள். ஆமென். பாருங்கள், இப்போ இந்த ஆமான் என்ன செய்கிறான்? இவன் ராஜாட்ட போய் மோதிரம் வாங்கி இந்த தேவஜனம் அழிக்கணும்னு சொல்லி பிளான் போடுறான். மொர்தெகாயை அழிக்க போகணும்னு நினைக்கிறான். ஆனால் பாருங்கள், இந்த ராஜாவுக்கு இந்த மொர்தெகாய் செய்த நன்மை நினைவு வருகிறது. நினைவு வந்த உடனே இந்த ஆமான் வரும்போது கேட்குறான், ராஜா கனம் பண்ணுகிற விரும்புகிற மனுஷனுக்கு நான் என்ன செய்யணும் அப்படி கேட்கும்போது இந்த ஆமான் சொல்கிறான், ஒருவேளை ராஜா என்ன தான் கனம் பண்ணுவார் அப்படின்னு நினச்சி இவன் ராஜா ஏறுற குதிரை, ராஜ முடி, ராஜ வஸ்திரம், அந்த ராஜா ஏறுகிற அந்த குதிரையில் நகரத்தில் வலம் வரணும்னு சொல்லி சொல்கிறான். உடனே அந்த ராஜா சொல்கிறாரு, நீ சொன்னதை நீ மொர்தெகாய்க்கு செய், ஏன்னா அவன் எனக்கு உதவி செஞ்சுருக்கிறான். பாருங்கள், அந்த ராஜா மறந்து போனதை தேவன் நினைவுபடுத்தி இந்த ராஜ மேன்மையை மொர்தெகாயை கொடுத்து அந்த ராஜ மேன்மையை கொடுக்க வைத்தது யார்? யார் மொர்தெகாயை அழிக்கணும், தேவஜனம் அழிக்கணும்னு நினச்சானோ அவனை கொண்டே ஆண்டவர் அந்த ராஜ மேன்மையை மொர்தெகாயை கொடுக்கிறார். அல்லேலூயா.
மறக்கப்படாத இலச்சையை அடைந்தார்கள். அல்லேலூயா. மறக்கப்பட நமக்கு எதிராக செயல்படுறவங்க, நம்மை அழிக்க நினைச்சவங்க, அவங்க முன்னால் நம்முடைய தலையை ஆண்டவர் நிமிர பண்ணுவார். வெட்கப்பட்ட இடத்துல, எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டோமோ, எந்த இடத்துல நம்ம தலை குனிந்தோமோ, யாரால் நம்ம அவமானப்படுத்தப்பட்டோமோ அவர்கள் முன்பதாக நம்முடைய தலையை தேவன் நிமிர பண்ணுவார். ஆமென். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களோட கூட பயங்கரமான பராக்கிரமசாலி இருக்கிறார். நிச்சயமாக ஒரு மேன்மையை கர்த்தர் கொடுப்பார், உயர்வை கொடுப்பார். அவர் நம்மை ஆஸ்வதிப்பார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இரக்கமுள்ள இயேசுவே, இந்த அதிகாலை நேரத்தில் இந்த இறைவார்த்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆஸ்வதித்து, நீங்கள் பயங்கரமான பராக்கிரமசாலியாக இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளும். அன்று அவங்க எதிரிகள் செய்கிற காரியங்கள் வாய்க்காமல் போக பண்ணுங்க. அந்த எதிரிகள் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை வெட்கப்படுத்தினவர்கள் அவங்க அன்று நித்திய மறக்கப்பட இலச்சை அடைவதற்கு உதவி செய்வதாக. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் எந்தெந்த இடத்துல வெட்கப்படுத்தப்பட்டாங்களோ, அவமானப்படுத்தப்பட்டாங்களோ அந்த இடத்துல தலை நிமிர பண்ணும். இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லாரும் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன்.